மோடி சிக்சர். UAEயில் இருந்து கொத்து கொத்தாக இறக்கப்படும் தங்கம், அடியோடு மாறப்போகும் விலை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இந்தியா அதிக அளவு தங்கம் வாங்க முடிவு செய்துள்ளது. இதனால் இந்தியாவிற்கு தங்க வரத்து அதிகரிக்கும். இதனால் இந்தியாவில் தங்கம் விலை குறையும். தங்கம் வாங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணியில் உள்ளது. நம் நாட்டில் தங்கம் மிக குறைந்த அளவே கிடைப்பதால் தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாடுகளிலிருந்துதான் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆபரணங்கள், முதலீடு, பண்டிகைகள் மற்றும் திருமணங்களுக்காக இந்தியாவில் தங்கத்தின் தேவை எப்போதும் அதிகமாகவே இருக்கும். கடந்த ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலை மிக வேகமாக ஏறி இறங்கியுள்ளது. இந்த திடீர் மாற்றத்தால் வாடிக்கையாளர்கள் தங்கம் வாங்க தயக்கம் காட்டுகின்றனர். சில வாரங்களுக்கு முன்பு 10 கிராம் தங்கம் சுமார் 1.33 லட்சமாக இருந்தது. தற்போது அது 1.54 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு சாமானிய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. விற்பனையை அதிகரிக்க நகைக்கடை உரிமையாளர்கள் சேதாரம் போன்றவற்றில் பெரும் தள்ளுபடி அளித்து வருகின்றனர். ஆனாலும் கடைகளில் மக்கள் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. இந்தியா தனது தங்க தேவையை பூர்த்தி செய்ய முக்கியமாக 5 நாடுகளை சார்ந்துள்ளது. சுவிட்சர்லாந்து. இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய தங்கம் வழங்கும் நாடு. இங்கு உலகின் மிகச்சிறந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளன. 2024 மட்டும் இங்கிருந்து சுமார் $19.6 பில்லியன் மதிப்பிலான தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகம். துபாய் தங்கம் வர்த்தகத்தின் முக்கிய மையமாகும். இந்தியாவிற்கும் அமீரகத்திற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களால் இங்கிருந்து தங்கம் வாங்குவது எளிதாகவும் லாபகரமாகவும் உள்ளது. தென்னாப்பிரிக்கா. தங்கச் சுரங்கங்களுக்கு புகழ்பெற்ற இந்த நாடு இந்தியாவிற்கு ஒரு முக்கிய விநியோகஸ்தராக உள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் பெரு. இந்த நாடுகளும் இந்தியாவிற்கு தங்கம் ஏற்றுமதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அமெரிக்க கருவூல தங்கம். இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்க கருவூலம் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து இந்தியா தங்கத்தை திருப்பி எடுக்க தொடங்கியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த மார்ச் முதல் டிசம்பர் 2025 வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 80 டன் தங்கத்தை மீண்டும் நாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் உள்ள மொத்த தங்கம் 600 டன்னாக அதிகரித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வட்டாரங்கள் வெளியிட்ட தரவுகளின்படி டிசம்பர் 2025 இறுதி நிலவரப்படி இந்தியாவின் மொத்த தங்க இருப்பு 880.8 டன்னாக இருந்தது. இதில் 290.3 டன் தங்கம் இங்கிலாந்து வங்கி மற்றும் பன்னாட்டு தீர்வுகளுக்கான வங்கியின் வசம் உள்ளது. மேலும் 14 டன் தங்கம் தங்க வைப்பு திட்டங்களில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 18 மாதங்களில் உள்நாட்டில் வைக்கப்பட்டுள்ள தங்கத்தின் மதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் வரலாற்றில் இவ்வளவு தங்கம் திருப்பி எடுக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். அதிக அளவு தங்கத்தை இந்தியா இவ்வளவு வேகமாக கொண்டு வந்ததும் இதுவே முதல் முறையாகும். உலக சந்தையில் நிலவும் மாற்றங்களே இந்தியாவில் தங்கத்தின் விலையை தீர்மானிக்கின்றன. உலகில் போர் சூழல் அல்லது பொருளாதார குழப்பம் ஏற்படும் போது மக்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை தேடுகின்றனர். பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கத்தை சேமிக்க தொடங்கியுள்ளன. இதனால் தேவை அதிகரித்து விலை உயர்கிறது. 2026 ஆண்டின் இறுதிக்குள் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்னும் பல மடங்கு உயரும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். தற்போதைய விலை வீழ்ச்சி தற்காலிகமானது என்றும் நீண்டகால முதலீட்டிற்கு தங்கம் எப்போதும் ஒரு சிறந்த தேர்வாகவே இருக்கும் என்றும் சந்தை வல்லுநர்கள் கூறுகின்றனர்.